என் பொண்ணு 80 சவரம் நகை கேட்டேன் சார். அப்புறம் வீடு கேட்டா 80 சவரம்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். வருஷத்துக்கு எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டணும். என்ன படிக்கிறாங்க? பிசிஏ படிக்கிறேன் சார். நீங்க என்ன படிக்கிறீங்கிறதே உங்ககிட்ட கேட்டு சொல்லக்கூடிய அளவு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை பின்னணி உங்க அம்மா வந்த மாதிரி. நீங்க எந்த நியாயத்துல இருந்து 80 பவுன் வேணும்னு கேக்குறீங்க? அப்பா நல்லா தெளிவா தான் சார் இருக்காரு. 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியுதா? கண்டிப்பா என் மேரேஜ்க்கு பண்ண முடியும். எங்களால முடிஞ்சது வந்து ஒரு 20 சவரம் தான் போட முடியும். 20 சவரம்? 20 சவரமே அதிகம் தான் சார். உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு கடனாளி ஆவாங்க? அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அது எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும்? பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அது சேர்த்து வச்சிருந்தா எங்கேயோ போயிருவேன். 50 சவரம் என்ன சார் எங்கேயோ போயிருக்குமே. தப்புட்டாங்க. வருஷம் 2 பவுன் பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து தர சொல்லணும். லோன் எடுத்தா பண்ணுறீங்க. கடனாளி ஆனா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். இல்லைம்மா, தெரியாம தான் கேட்குறேன். நீங்களே யோசிச்சு தான் பேசுறீங்களா இல்லை வாய்க்கு வந்தது பேசலான்னு பேசுறீங்களா? அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறாரு, உங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்க. சரி வேணாம், உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருந்தா நீங்கள் கூட இருந்திருப்பீங்களா? அப்பயே புரிஞ்சிருக்கோம், இப்போ புரியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரேன். அப்பா 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு, அதில் ஒரு ஷேரு. வீடு கட்டியிருக்காருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கான இஎம்ஐ ஒரு மாதம் ஒரு 35,000, அதில் ஒரு ஷேரு. இது பத்தாதுன்னா அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பிபி சுகர் மாத்திரை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கு ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா, அதில் ஒரு ஷேரு. அப்பா போச்சு செலவுக்கு அதில் ஒரு 2000 கணக்கில் போடுங்க, அதில் ஒரு ஷேரு. இப்படி இதில் எல்லாத்துலேயும் நான் வந்து சம பங்கு ஷேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. அந்த ஷேர் வாங்கிட்டு கிளம்புங்க. அக்ரியா? இதுக்கு நீங்கள் ஏற்றுக்க தயாரா? அந்த பையன் சின்ன பையன், அவனை கட்டுட்டோன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கல்யாண மனசு இருக்குன்னா, இதுவே அந்த பையன் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இது அக்காவையும் சேர்த்து பண்ண சொல்லுங்கன்னு அவன் கேட்டானா நீங்கள் தாங்குவீங்களா? அப்பா அம்மா கொடுக்குற சொத்துல பங்கு வேணும், அவங்க கொடுக்குற சுகத்தில் பங்கு வேணும், ஆனால் சிரமத்தில் பங்கு ஏற்றுக்க மாட்டீங்க. அதெல்லாமே பசங்க மேலே மட்டும்தான் வெடியணும். ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் உங்களோட ஈக்குவாலிட்டியா? நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த இடத்துலேருந்து வர எல்லாத்தையும் பேசாதீங்க, இங்கே கொஞ்சம் யோசித்து பேசுங்கம்மான்னு தான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு குடும்பம் நடத்த போகிறீங்க, சரி நீங்கள் சொல்கிற வச்சுக்கே வரலாம். ஒரு வீட்டுக்கு குடும்பம் நடத்த போகிறீங்கப்பா, அந்த வீட்டில் அவங்க பொண்ணு அவங்களோட தங்கச்சிக்கு உங்கள் வீட்டுக்காரு இதெல்லாம் செஞ்சுட்டு கடனாலே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா? அப்படி கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் தயாரா? அந்த கடனெல்லாம் நீங்கள் சேர்த்து கட்டுறீங்களா? யோசிச்சு பேசுங்கண்ணா. தற்கூரித்தனமாக பேசாதீங்க.